நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு ரேண்டமான மாடித்தோட்டம் ஹேக்ஸ் இல்லை ஒரு கார்டன் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இதில் ஒரு 9-10 ஹேக்ஸ் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 5ஆவது உங்களுக்கு புதுசாகவும் உபயோகமானதாகவும் இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த மாதிரி வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கிற பூக்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு காட்டு செடியாக இருக்கும், தேசி நாட்டு செடிகளாக தான் இருக்கும். இது இந்த சங்குப்பூ மாதிரியான ஒரு செடி தான். கணேஷ் வைன் அதுக்கு பேர், ஸ்னெயில் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பூ, ஒரு ரேரான ஒரு பிளான்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த செடி வளர்க்குறதுல. இந்த 3 பேர்ட் ஹவுஸும் நாங்கள் எங்களோட கார்டனுக்காக வாங்கியிருக்கோம். ஆனால் எங்கே வைக்க போகிறதுன்னு தெரியல. கீழே போர்ச்சில் வைக்க போகிறோமா, இல்லை டெரஸில் வைக்க போகிறோமா, பால்கனியில் வைக்க போகிறோமா, இல்லை மாடி தோட்டத்தில் வைக்க இந்த வெஜிடபிள் பிளான்ஸ் இருக்கிற செக்ஷன் வைக்க போகிறோமா தெரியல. பட் ரொம்ப ஆசையாக தான் வாங்கியிருக்கோம். 3 பிளான்ட்டு எனக்கு எவ்வளோன்னு தெரில. நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே அனுப்புகிறேன். அவங்க வாங்கினாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே ஃப்ரீயாலாம் வரல. நான் வாங்குகிறேன் நிறைய மாடி தோட்டத்துக்கு. அதை உங்களுக்கு நான் அந்த பதிவில் காமிக்கிறேன். அவ்வளோதான். யாரும் எங்களுக்கு இது ஒரு அது என்னது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, சரியா? ஹேக் நம்பர் 1. எனக்கு இங்கே போர்ச் கார்டனில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே இருக்காது. அதனால் இந்த பூக்களே எதுவுமே வச்சிங்கன்னா வளரவே வளராது என்னோடய செடிகள். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, மாடி தோட்டத்தில் இந்த டேபிள் ரோஸோட ஒரு 10 செடி வச்சுருக்கேன். அதில் எதில் நிறைய இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மேலெல்லாம் நிறையா பூக்கும். இப்போ அதுலேருந்து நான் எந்த இதில் நிறைய மொட்டுக்கள் இருக்கோ அதை கொண்டு டெய்லி நான் கீழே சேஞ்ச் பண்ணிடுவேன். எல்லாமே க்ரோ பேக்ஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதே தொட்டி தான். அந்த செடியை மட்டும் டெய்லி மாற்றி மாற்றி வச்சுருவேன் நான். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது நான் டெய்லி செடியை மாற்றுறேன்னு. எப்படி டெய்லி இந்த செடியில் பூ பூக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த ஹேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வீட்டு என்ட்ரன்ஸும். அப்புறம் இது கோலியஸ் பிளான்ட்டு. நிறைய பேர் பார்க்குறேன் கோலியஸ் பிளான்ட்டை ஹேங்கிங் பிளான்டர்ஸில் வைக்கிறாங்க. அப்படியே நிறைய பூக்கள் பூக்க விட்டுறாங்க அதில். அப்போது இதில் பூக்கள் பூத்துருச்சுனாலே அதோட பியூட்டி போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கோலியஸ் எப்போவுமே நம்ம நுனியை பிஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பெருசாலாம் பிஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சும்மா டைனியாக மேலே வர்ற அந்த இலைகளை பிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நல்ல புஷ்ஷியாக ரொம்ப அழகாக வளரும் கோலியஸு. அதே மாதிரி கோலியஸை நல்ல வெயிலில் வைக்கணும். இந்த இடத்துல எனக்கு வெயில் வரும். இதுவும் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் தான். பட் இந்த முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே வெயில் வரும். கோலியஸை நான் காசு போட்டு வாங்கவே மாட்டேன். ஏன்னா எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் எங்கள் காலேஜில், சர்ச்சில் அது மாதிரி கோலியஸ் இருந்தால் ஒரு குச்சி உடச்சி கொண்டு வச்சிங்கனாலே போதும், வந்துடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி செடிகளை நம்ம இந்த நடுவில் இருக்கல, இது நான் காசு போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியிலேருந்து. ஆனால் சரியாகவே வளராது. நீங்கள் உடச்சி வைக்கும்போது நல்ல ஹெல்த்தியாக வளரும். ஏன்னா நம்ம நல்ல ஹெல்த்தியான ஒரு தண்டை உடச்சி வைப்போம் இல்லையா, அப்போ ரொம்பவே நல்லாவே வளரும். அடுத்த ஹேக் பார்த்திங்கன்னா, என்னால் இப்போ மாடி தோட்டத்துக்கு நம்ம புதுசாக செடி வாங்கிக்கிட்டே இருக்கேன். இப்போ தான் நான் கலெக்ஷன் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மண் எனக்கு நிறைய தேவைப்படுது. ஆனால் என்னால் மண் சுமக்க முடியல, மூட்டையாக இருந்தாலும் தூக்க முடியல. அவங்களுமே பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்காங்க. எனக்கு தேவைக்கு தூக்கிட்டு போக முடியல, வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்களுக்காக. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி குட்டி பாட்ஸ் நிறைய வாங்கியிருந்தேன். அந்த பாட்ஸில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மண் நிறச்சிட்டு இந்த போர்ச்சில் வச்சுக்கிட்டு அதை நான் எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு தடவையும் நான் மாடிக்கு போகும்போது ஒரு டப்பா எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா பூக்கள் காய ஆகணும் இல்லையா, அந்த காய் மகரந்த சேர்க்கை நடக்கணும். அதுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் பார்த்திங்கன்னா, வர்ற எல்லா பூவுமே காய ஆகிறதுக்கான ஒரு டெக்னிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சுண்டி விட்டிங்க அப்படின்னா அந்த பூக்கள் மகரந்த சேர்க்கை நடந்து அது காய் பிடிச்சிரும். ஆனால் எப்போவுமே தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 10 தக்காளி வருது அப்படின்னா 10 பூ வருது அப்படின்னா 10ஐயும் காயாக விடாமல் 5 மட்டும் காயாக விடுங்க. ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய காய், தக்காளி காய் நல்லா பெருசாக கிடைக்கும். தக்காளி செடி இந்த நம்ம தொழு உரம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேருந்து
வர்ற விதைகள் இருக்குல்ல, அது ரொம்ப வீரியமான விதைகளாக இருக்கும். ஏன்னா தொழு உரத்தில் இந்த மாடு வந்து தக்காளி சாப்பிட்டா அதுலேருந்து விதை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும், நல்ல ஒரு ஃபர்டைலாக இருக்கும் அந்த விதைகள் வந்து. ஸோ எனக்கு இந்த தக்காளி செடியெலாம் நான் போட்டு வளர்த்ததில்லை, அது தொழு உரம் வாங்குறதுலேருந்து வர்ற தக்காளி செடி தான் இது. அடுத்த ஹேக்கு நீ எல்லாரும் பண்ணுறதா தான் இருக்கும் கண்டிப்பாக. நான் ரெகுலராக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவை வந்து இந்த மாதிரி காலையில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மொத்தமாக அது சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமையோ அதை எடுத்து நான் வந்து தொடுத்து நான் காலேஜுக்கு வச்சுட்டு போயிடுவேன். இல்லை நம்ம சாமி படங்களுக்கு வந்து நான் வந்து போட்டுருவேன். ஏன்னா இந்த ஒரு பூ வச்சாலே உங்களுக்கு ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டில் வந்து நான் இந்த மாதிரி பெருசாக தொடுத்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிப்பேன். அடுத்த ஹேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அந்த மண் வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு குழியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றுறோமோ, ஏன்னா நம்ம அவசரமாக தண்ணி ஊற்றிட்டு போவோம் இல்லையா டெய்லி. ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு குழியாயிரும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலை கவுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே நான் உரமும் போடுவேன் யூஸ்வலாக. அந்த பாட்டில் வழியாக நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அது கீழே மண்ணுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து மேலே இந்த மாதிரி குழி குழியாக ஆகாமல் இருக்கும். நமக்கு இப்படி குழியாகும் போது என்னன்னா ரூட் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி குழியாக ஆகாது. அடுத்து வந்து நான் லீஃப் கம்போஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். லீஃப் கம்போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக லீஃப் தான், இது கீழே இருக்குது ஃபுல்லாகவே லீஃப் தான். ஒரு புங்க மரத்தோட கொட்டின எல்லா இலைகளுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த லீஃப் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம என்ன தான் வச்சாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அதை ஒரு தடவை கிளறி விட்டு எடுத்துக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஃபுல்லாக லீஃபு, ஆனால் மேலே வந்து ஒரு லேயர் மண்ணால் மூடிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி மேலே இது மாதிரி எதையாவது வச்சு மூடிடுங்க. அது காற்றுக்கு பறக்குது, வெயிட் வச்சுருந்தேன் ஆனாலும் காற்றுக்கு அது வந்து பறக்குது. இதில் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்து விட்டுட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து லீஃப் கம்போஸ்ட் வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகும், இல்லாட்டினா ரொம்ப லேட் ஆகும். இதை நீங்கள் பார்க்குறது வந்து அத்திப்பழ மரம். எந்த பழமரங்களுமே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாதீங்க செடியை. பொட்டாசியம் கொடுத்து எனக்கு காய் வரலையேன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அதில் வந்து நல்ல இலைகள் வரணும், நல்ல ஒரு ஸ்டெம் வரணும், நல்ல ஒரு டால் ஆகணும். அதுக்கப்புறம் அதில் காய் வர எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நான் வந்து செடியில் வந்து இலைகள் வரத்துக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் காய் வருது, ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இலைகளுக்கு மட்டும்தான். இலைகள் எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். எந்த பழமரங்களாக இருந்தாலும் சரி, எந்த காய்கறி செடிகளாக இருந்தாலுமே சரி, நல்ல இலைகள் இருந்தால் மட்டும்தான் அதில் பூக்கள் பூக்கும். ரோஜா செடியாக இருந்தாலுமே சரி இலைகள் நிறையா இருக்கணும். ஸோ நைட்ரஜன் ரிச்சான ஃபர்டிலைசர் கொடுத்து இலைகளை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த தொட்டியை வந்து நான் எப்போவுமே வந்து நம்ம எங்கேயாவது நம்ம போவோம் வெளியே, அங்கே ஒரு செடி விற்கும், வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்தால் மண்ணே இருக்காது, அந்த செடி அப்படியே கிடக்கும் அது மண் வர வரைக்கும். அது அப்படி இல்லாமல் எப்போவுமே ஒரு 10 தொட்டியை ரெடியாக வச்சுக்கோங்க. 10 முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் 2 இல்லை 3 தொட்டியை நம்ம ரெடியாக எப்போவுமே வச்சுக்கலாம். இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து இந்த பாட்டை எல்லாத்துலேயும் வந்து மண் போட்டு ஃபில் பண்ணேன். இந்த பாட்டு வந்து அமேசானில் வாங்கினேன். 12 பாட்டு 350 ரூபா வச்சதுக்கு வாங்கினேன். நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்குது. இதுவும் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, யாரும் எனக்கு சென்ட் பண்ணவும் இல்லை, நானே காசு போட்டு தான் வாங்கினது. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து நீங்கள் மொத்தமாக என்ன மாதிரி வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்னால் போய் வாங்கினா அதுக்கு பெட்ரோல் கொடுக்குற காசுக்கு நம்ம சும்மா வீட்லேயே இருக்கலாம், அப்படி ஆகிடும். ஸோ வந்து நான் மொத்தமாக வந்து 2 மூட்டை 3 மூட்டை அப்படி வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு நிறைய தேவைப்படும் வெர்மி கம்போஸ்ட் வந்து எப்போவுமே ஒரு கூலான இடத்துல வைங்க. டைரெக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க, மாடி தோட்டத்தில் வைக்காதீங்க, ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு கூலான இடத்துல வைங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.